இது வந்து நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஒரு லாங் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொதப்ப போகிறேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆகும், ஓரளவுக்கு நல்லா பேசலான்னு இருக்கேன். ஸோ ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபைபர்ஸ்னா என்ன, ஃபைபர்ஸ் வாட்ஸ் ஃபங்க்ஷன் இது, ஏன் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேக் கூட எனக்கு தெரிஞ்சு 50 டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டைம் சொதப்பிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இதுக்கு அப்புறமேட்டு என்னால் பண்ண முடியல, எனக்கு தூக்கி போட்டு போயிடுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படியே சொல்லி முடிச்சிடணும், சரிங்களா? ஸோ ஓகே, பட்ஸ் ஃபைபர்ஸ். நீங்கள் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்க சொல்லுவாங்க. டாக்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஹெல்த் எப்படி சொல்லுவாங்க. ஸோ அதில் ரீசன் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ். ஏன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இன்னொரு முக்கியமான ரீசன் ஏன் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஃபைபர்ஸ்க்காக. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நார் சத்துன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? நீங்கள் ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிலிருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் பிளான்ட் சோர்ஸ் இருந்து கிடைக்கும். சரி, ஓகே. ஸோ பிளான்ட் சோர்ஸ் நியூட்ரிஷன்ஸ். பட் நம்ம சாப்பிட்ற இந்த ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயட்ரி ஃபைபர்ஸ், அதாவது ஒன்று வந்து ஒன்னக்கூடிய ஃபைபர்ஸ் சொல்லுவோம், ஓகேவா? ஃபைபர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டால் இட்ஸ் கார்போஹைட்ரேட் தான். பட் இந்த கார்போஹைட்ரேட் சம்திங் டிஃப்ரெண்ட், ஒரு ஸ்பெஷலான கார்போஹைட்ரேட், ஓகேங்களா? இது குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் எல்லாம் இருக்கும். சரி, குளுக்கோஸ் தான் மோஸ்ட்லியாக இருக்கும், ஓகேங்களா? இது வந்து பிளான்ஸ் வந்து எதுக்காக மேக் பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ரொடக்ஷனுக்காகவும் அதோட ஸ்ட்ரக்சருக்காக மேக் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் வந்து அவுட்டர் த ரிங்கில் தான் விட்டுருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா இருக்கட்டும், சீட்ஸ் சாப்பிட்றீங்களா இருக்கட்டும், ஸோ அதில் அவுட்டர் த கோட்டிங் தான் மோஸ்ட்லி ஃபைபர்ஸ் இருக்கும். இன்னரில் எல்லாம் தான் சொல்ல மாட்டேன், மோஸ்ட்லி அந்த இருக்கும். ஃப்ரூட்ஸ்லாம் மோஸ்ட்லி உள்ளே இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் மோஸ்ட் டைம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோலோட சாப்பிட சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்ன, நார் சத்து கிடைக்கிறாங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது ஒரு ஸ்பெஷலான நியூட்ரிஷன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுலேருந்து நம்மளால நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ண முடியாது. ஒரு அன்டேஸ்டபிள் நியூட்ரிஷன்ஸ் சொல்லலாம். அதாவது என்னன்னா நம்மளால ஜீரணம் பண்ண முடியாத ஒரு நியூட்ரிஷன்ஸ். ஏன் நம்மளால ஜீரணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் டைஜஷன் மட்டும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் இருக்கும். இந்த என்சைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மாலிக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாமே. கார்போஹைட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசாக்கரைட் ஃபார்ம் இருக்கும். இது லாங் செயின் ஆஃப் குளுக்கோஸ், ஓகேங்களா? இந்த லாங் செயின் ஆஃப் குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குளுக்கோஸாக உடச்சு விட்டால் தான் நம்மளோட பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண முடியும். இதை வந்து சின்ன சின்னதாக உடச்சு விடணும்ல, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் இருக்கும். இப்போ இந்த என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அமிலேஸ் இருக்கும். ஸோ இந்த அமிலேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேக் டவுன் பண்ண என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், இதே மாதிரி ஃபேட் இருக்கும். இந்த மாதிரி என்சைம்ஸ் தான் அதோட பிரேக் பண்ணும். இதே பாண்ட் தான். பட் இந்த கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஜிடாக ஃபார்ம் ஆயிருக்கும். ரொம்ப ரெஜிடாக ஃபார்ம் ஆனது என்னன்னா நம்மள்ட்ட இருக்க என்சைம்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஸோ பிரேக் டவுன் பண்ண முடியாதனால என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து நம்மளால நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ண முடியாது. நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ண முடியாதனால இது ஒரு ஸ்பெஷல் நியூட்ரிஷன்ஸ். பட் இது வந்து நம்மளுக்கு நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ண முடியலனாலும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வேற பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் இதோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா முதல் விஷயம் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? நம்ம டைஜஷன் கிளீனாக இருக்கணும், நம்ம டைஜஷன் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டொமக் வந்து எல்லா விஷயமும் நடக்குது, சரிங்களா? நம்ம ஸ்டொமக் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த கட் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபைபர்ஸ் இம்பார்ட்டன்ட், சரியா? இது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணணும். நீங்கள் ஃபைபர்ஸ் எல்லாம் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஃபாலோ பண்ணுவீங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ், கட்ல இருக்க பாக்டீரியாஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபைபர்ஸ் சாப்பிடணும். அதில் குட் பாக்டீரியாஸ் இருக்குது, சில பேட் பாக்டீரியாஸ் இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர்ஸ் தான். அது ஏன் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் சாப்பிடாம விட்டீங்க அப்படின்னா பாக்டீரியாஸ் அதிகமாயிரும். ஸோ அதனால நீங்கள் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ப்ளோட் ஆகும், சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஃபீல் யூ சேட், ஓகே? இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து விட்டமின் சரியாக கிடைக்கலனாலும் நம்மளுக்கு விட்டமின் கேவாக இருக்கட்டும், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்ல இருக்க குட் பாக்டீரியாஸ் வந்து மேக் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் கிடைக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர்ஸ் வந்து நம்மளால பிக் டவுன் பண்ணனாலும் நம்ம கட் பாக்டீரியாஸால பிக் டவுன் பண்ண முடியும். ஸோ அந்த கட் பாக்டீரியாஸ் பிக் டவுன் ஒரு ஃபேட்டி சேனல் ரிலீஸ் பண்ணும், ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து நம்ம நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கட் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து கொலஸ்ட்ரால் லெவல், ஓகேங்களா? சில ஹார்ட் டிசீஸ் பர்சன்ட்லாம் வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ண காரணம் இந்த கொலஸ்ட்ரால் லெவல். என்னன்னா வந்து பிளட்ல வந்து கொலஸ்ட்ரால் லெவல் ஹையாக இருக்குது அப்படின்னா லோ பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதை பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னு சொல்லி அது கொஞ்சம் நம்ம லைட்டாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். இதுல இருந்து நம்மளால இது ஏன் வெயிட் மேனேஜ் ரொம்ப ரூல் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு கீ டூல் மாதிரி, ஒரு மாஸ்டர் கீ மாதிரி கூட சொல்லலாம். மாஸ்டர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தான். பட் இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல். ஸோ ஏன் இந்த ஃபைபர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஃபோர்த் விஷயம் என்னன்னா ஸ்பார்க், சுகர் ஸ்பார்க். டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா சுகர் ஸ்பார்க் கேன்சர் இருக்கும். அதாவது என்னன்னா இதை பற்றி நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி. ஓகே, சுகர் ஸ்பார்க் கேன்சர் என்னன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் வந்து ஹையாக இருக்கும்.
அதுல இருந்து ப்ரமோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சுகர் கிராஜுவலாக ரைஸ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். அது எப்படி நான் சொல்றேன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைபர்ஸ் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைபர்ஸ் நான் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 5% ஒரு பிளான்ஸ் ஆஃப் நியூட்ரியன் கார்போஹைட்ரேட்னு சொல்லி. இந்த கார்போஹைட்ரேட் பண்ண முடியாது. ஃபைபர்ஸ் வந்து 2 டைப்பாக பிரிக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபைபர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்சாலிட் ஃபைபர்ஸ். அது என்ன சாலிட் இன்சாலிட் ஃபைபர்ஸ் அப்படின்னு கேட்டால், சாலிட் ஃபைபர்ஸ் வந்து ஒரு பேஸ்ட் அண்ட் லைக் ஒரு பேஸ்ட் மாதிரி ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸ் கூட எல்லாமே மிக்ஸ் ஆகும், ரெஜிடலாக இருக்காது சரிங்களா. அது லைக் ஒரு பேஸ்ட்டும் இருக்கும். ஆனால் இனிமேல் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் பண்ண முடியாது. இது எல்லா சப்ஸ்டன்ஸ் கூட பிளெண்ட் பண்ணும் ஓகேங்களா. இதோட ப்ராப்பர்ட்டி என்ன நான் சொல்றேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்சாலிட் ஃபைபர் எதுவுமே பண்ணாதே, எந்த ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் த்ரூ பண்ணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம ஃபுட்ல நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மவுத்ல எயிட் பண்ணுவோம் சரியா. நான் டைஜஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா மவுத்ல எயிட் பண்ணுவோம். அங்கே தான் வந்து எப்போ முடியுமா அப்படின்னா ஸ்டொமக்ல போயிட்டு ஸ்டொமக்ல ஸ்மால் சர்வோஸ் மாறுது, அது அது வெளியே போயிடும் சரிங்களா. ஓகே, ஆனால் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் எடுக்காம நம்ம சாப்பிட்றோம் ஒரு ஃபுட் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி நான் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பிஸ்கெட்லாம் சாப்பிடுவீங்க தெரியுமா. பிஸ்கெட்ஸாக இருக்கட்டும், குக்கீஸாக இருக்கட்டும், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், நிறைய சாப்பிட்டு சம்டைம்ஸ் வந்து வெயிட் வந்துடும். அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைபர்ஸ் ரிச்சாக இருக்காது. லைக் உங்கள் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சேடாக ஃபீல் பண்ணுவீங்க, லைக் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் நீங்கள் நிறைய பிஸ்கெட் சாப்பிட்றீங்க, இல்லை நிறைய குக்கீஸ் சாப்பிட்றீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு சம்திங் ஒரு சேட் அண்ட் சம்திங் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, பேடாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கான ரீசன் என்ன, ஃபைபர்ஸ் இல்லாத காரணம் தான். ஓகே, ஃபைபர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைபர்ஸ் இல்லாமல் சாப்பிட்றீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் இருக்குல்ல. ஸோ கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் இல்லாமல் சாப்பிட்றோம் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிள் சுகர்ஸான மோனோசாக்கரைடாக இருக்கட்டும், டைசாக்கரைட்ஸாக இருக்கட்டும், இதோட மாலிகுல்ஸ் ரொம்ப சின்ன சைன் தான். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசாக்கரைட் கூட இருக்கட்டும், ரைஸ் வந்து ஒயிட் ரைஸ்லாம் வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். ஏன்னா அந்த ஃபைபர்ஸ் இல்லாத போது இது ஈஸியாக டைஜஷன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா பிளட்ல வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சுகர் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆயிடும். ஸோ ஈஸியாக மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் ரைஸ் ஆகும். ரைஸ் வந்து டக்குன்னு ஆச்சுன்னா என்ன ஆகும், பாடி வந்து டக்குன்னு அதோட பேலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இன்சுலின் லெவல் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ஆகும். இன்சுலின் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். இன்சுலினோட ரெசிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா இதாகும். அதாவது என்னன்னா இன்சுலின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மசில் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஓப்பன் பண்ணி விடும். சரி, அது ஒரு சிக்னல் பண்ணும் ஓகேங்களா. அடிப்போஸ் டிஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை மசில் டிஷ்யூவாக இருக்கட்டும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெசேஜை பாஸ் த்ரூ பண்ணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன டெம்பரேச்சர் டக்குனு ரைஸ் ஆகி டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து டிஸ்டர்ப் ஆகும் தன்னோட இதில் இந்த ஸ்டேட்லேருந்து. இவ்வளோ இதாகும் போது என்னன்னா லாங் டேர்மில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்சுலினோட இந்த ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகும். ஸோ இதுக்கு தான் முக்கியமான காரணமே என்ன, டயபிட்டிஸ் வரது காரணமே. ஸோ டயபிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபைபர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபைபர்ஸ் என்ன பண்ணும், ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் பண்ணுற டைமை டிலே பண்ணி விடும். ஸோ இந்த மாதிரி டைஜஷன் பண்ணுற டைமும் வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணுறதுல என்ன ஆகும்னா அந்த சுகர் ஸ்பார்க்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ இதான் அதோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஓகேங்களா. நம்மளோட வேற தான் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் அங்கே டிஸ்டர்ப் பண்ணாத, இந்த கார்போஹைட்ரேட் தான் டிஸ்டர்ப் பண்ணும் ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா வெயிட் மேனேஜர் ஏன் ஒரு கீயா இருக்கு நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வெயிட் லாஸ் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுல்லையும் நியூட்ரிஷன் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க நிறைய ஃபைபர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். அது டைஜஷன் பண்ணுற டைம் டிலே ஆகும். அதுக்கான காரணம் என்னன்னா கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் டைஜஷன் பண்ணுறது அப்படின்னா டைம் எடுக்கும், டிலே பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஷன் பண்ணிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஷன் பண்ணிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோலாங் டைம் எடுக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் உடனே சாப்பிடணும் ஒரு தோணாது. ஸோ ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் சரிங்களா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு கீட்டோல் ரோல் ப்ளே வந்து அப்படின்னா இது வச்சு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் பெருசாக நியூட்ரிஷன் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல ஓகேங்களா. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் நான் சொல்லியிருப்பேன் கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி லெவல் பண்ணுதுன்னு சரி. ஓகே, கொலஸ்ட்ரால் லெவலுக்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது கொஞ்சம் டேரக்டாக நடக்குது, இன்டெரக்டாக நடக்கும். நம்ம ஃபேட் ஆக்ஷன் பண்ணுறதுக்காக என்னன்னா எம்பின்ஸ் இல்லை, இட் இஸ் பைல் ஆசிட்னு சொல்லி ஒரு ஆசிட் இருக்கும். சரி, இந்த ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் வந்து மேக் பண்ணோம். இது வந்து கால் பேரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பைல் ஆசிட் எதை வச்சு மேக் பண்ணோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் வச்சு மேக் பண்ணோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கொலஸ்ட்ரால் ட்ரைவ் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறது ப்ரொடக்ட் பண்ணுறது இந்த பைல் ஆசிட் வந்து ரீஆப்ஷன் நடக்கும் ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ரிலீஸ் ஆகும். ஸ்மால் ரிலீஸ் ஆகிட்டு ஃபேட் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு திரும்பி ரீஆப்ஷன் நடக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா 90 to 95% ரீஆப்ஷன் நடந்துடும். ஒரு 5% அப்படி போல கிராஜுவலாக போயிடும்.
பட் நம்ம ஃபைபர்ஸ் சாப்பிட்றோம்ல, அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபைபர்ஸ். இந்த சாலிட் ஃபைபர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பைல் ஆசிட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கும் தனக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஆப்ஷன் ரேட்டை குறைச்சி விட்டுரும். 80 to கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20% குறைச்சி விட்டுரும். இது டிபெண்ட் ஆன் த ஃபுட், கீழே ஃபைபர்ஸ் நம்ம எடுக்கிறத பொறுத்து இருக்கு. இந்த மாதிரி கிராஜுவலாக குறைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம லிவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பைல் ஆசிட் மேக் பண்ணணும். ஸோ லிவர் வந்து பார்த்தீங்கன்னா பைல் ஆசிட் மேக் பண்ண அப்படின்னா எதில் வந்து மேக் பண்ணணும், பிளட்ல இருக்க கொலஸ்ட்ரால்ஸ் தான் மேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னன்னா, ஹை கொலஸ்ட்ரால் பிளட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லெவல் கொண்டு போகிற ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் கம்மி பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் பண்ணும்போது ஃபைபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சப்ளிமெண்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதெல்லாம் மார்க்கெட் பண்ணும்போது கொலஸ்ட்ரால் ஒரு கிராஜுவலாக குறைக்கும் அப்படின்லாம் சொல்லி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ரீசனே தான். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஃபஸ்ட் சொல்லிப்பேன் கட் ஹெல்த் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி. இதுதான் ரொம்ப பெரிய லோட் பண்ணுது. நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுக்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸை ஃபாலோ பண்ணுவீங்க. சரிங்களா? உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன்ஸ் நடக்காது. ஓகேங்களா? இதுதான் பூப்பை மேக் பண்ணுமே. நீங்கள் ஃபைபர்ஸ் எடுக்கல அப்படின்னா என்ன நியூட்ரிஷன் வச்சிருக்கோம். இப்போ ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்கு, ப்ரோட்டீன் இருக்கு, ஃபேட் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ல எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் லைட்டாக தான் ஒரு வேஸ்டேஜ் வரும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ல ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும். நெக்ஸ்ட் அந்த ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும். சரி, அதுல எந்த ஒரு இது இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மோனோசாக்கரைட் டைசாக்கரைட் மட்டும் இருந்துச்சு, அதில் ஃபைபர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? எந்த ஒரு எதுவுமே ஸ்டோர் இதாகாது. ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நேரம் இருக்கும், அங்கே இருக்க கட் பேக்டீரியாஸை சாப்பிட்டு அது அப்படியே இருக்கும், சரியா க்ளீன் ஆகி வெளியே போகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒரு லார்ஜ் இண்டஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா பூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அது வந்து பல்கிங் பண்ணாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த இன்சாலிட் ஃபைபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்கிங் ஏஜென்ட்டாக இருக்கும். பூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் புஷ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டன் பண்ணி விடும் ஸ்டோலை. ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்போது பிளட் வரும். சரிங்களா? அதுக்கான ரீசன் என்ன? ஃபைபர்ஸ் இல்லாதனால. ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஷன் போகணும், உங்கள் கட் வந்து க்ளீனாக இருக்கணும். சரிங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 3 நாளைக்கு ஒரு ஒன்ஸ் இல்லை 1 வீக் ஒன்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப இதாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஹெல்த் வந்து ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி. ஸோ உங்கள் கட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஃபைபர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைபர்ஸ் வந்து சாப்பிட போறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்கிறேன், எடுத்தோன்னே அதிகமாக சாப்பிடாதீங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து டயரியா திரும்ப உடனே காசு ஆயிடும். ஏன்னா உங்களால் ஜீரணம் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீரை நிறைய பேர் உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா, நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றால போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஹை ஃபைபர்ஸ் உடனே எடுக்கிறீங்க. ஸோ உங்க எடுத்தோடனே ஹை ஃபைபர்ஸ் எடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்குலாம் ஃபைபர்ஸ் கொடுங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் போதா இருக்கட்டும், அது ஸ்கின்னோட சாப்பிடுங்க. ஓகேங்களா? கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் வாங்குவோம். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் நடக்கணும். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஃபைபர்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். ஃபைபர்ஸ் பற்றினா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாசிஃபிகேஷன் ஃபைபர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஃபைபர்ஸ்ன்றது லைக் வந்து பார்த்தீங்கன்னா சில எனக்கு இந்த பதில் இப்போ நேம் சும்மா எழுதலை. ஸோ அதனால எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் எழுதிட்டு வரேன். ஸோ சில பேர் சப்ளிமெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸாக எடுப்பாங்க. ஸோ அந்த விஷயம் அது பண்ணோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபைபர்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடாதீங்க. ஓகேவா? ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்து போகணும். ஓகே, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ் எல்லாம் முடிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா மேக் பண்ணி பழகலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தான் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இதில் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணி சொல்கிறேன். போக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இன்னும் நிறைய டாபிக் எழுதணும். ஸோ எழுதி கற்றுட்டு சும்மா பேசி பழகலாம். சரி, ஓகே. உங்களுக்கு இது பிடிச்சா எனக்கு தெரியல. ஜஸ்ட் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பார்ப்பீங்களா கூட எனக்கு தெரியல. ஜஸ்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன அந்த வீடியோ புரிஞ்சிச்சா, இல்லை நான் ஏதோ விஷயம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் புரியலையா, சம்திங் ஃபீட்பேக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணதான் எனக்கு தெரியும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ சம்திங் ஏதோ ஓரளவுக்கு அது பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ மோட்டிவேஷன் ஓரளவுக்காக இருக்கணும். மோட்டிவேஷன் சுத்தமாக இல்லாமல் இருக்கேன். ஸோ பாய் கிங். ஸோ